السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களை இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாமெல்லாம் இங்கே திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மீலாது விழா விளக்க சொற்பொழிவு என்று உங்களுக்கு விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மீலாது விழாவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இறுதியாக நம்முடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான ஒரு வடிவத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய பெற்றோரை விட, தங்களுடைய மனைவி மக்களை விட, இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் விட, தங்களுடைய உயிரையும் விட மேலாக மதிக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அவர்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த வடிவத்திலே புரிந்து வைத்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். கொஞ்சம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உருவத்தை உங்கள் மனக்கண்ணால் ஆராய்ந்து பாருங்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் பெரும்பாலானவருடைய சிந்தனை எப்படி செல்லும் தெரியுமா? ஒரு 7 முழத்துக்கு பெரிய தலப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கற்பனை பண்ண சொன்னா நம்ம கற்பனை எப்படி போவோம்? ஒரு 7 முழத்துக்கு ஒரு பெரிய தலைப்பாகை, முழங்காலுக்கு கீழே முட்டுக்காலுக்கு கீழே பெரிய ஜுப்பா, கையில ஒரு பெரிய தஸ்பீஹ் மணி, பள்ளிவாசலுடைய ஒரு தூண்ல அப்படி சாய்ந்து கொண்டு அந்த தஸ்பீஹ் மணி உருட்டி கொண்டிருக்கிற காட்சி. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெரும்பாலான முஸ்லிம்களே விளங்கி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இவர்கள் கற்பனை செய்யக்கூடிய கோலத்திலே இருக்கவே இல்லை. வேறு எப்படி இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல கோணங்கள்ல அலசி அவர்களை பற்றி ஒரு சரியான முடிவுக்கு நம்ம வரணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய தலைவர்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர். எப்படி வித்தியாசமான தலைவர்? உலகத்தில் தலைவர்கள் என்று நாம் யாரையெல்லாம் கருதுகிறோமோ அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு துறைக்கு தங்களை தலைவர்களாக சித்தரித்து மக்கள் மத்தியில் அறிமுகமாயிருப்பார்கள்.
அரசியலுக்கு தலைவர், ஆன்மீகத்துக்கு தலைவர், இது மாதிரி பொருளாதாரத்துக்கு ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கொண்டு அந்த துறையிலே பிரகாசித்தவர்களை அந்த துறையின் தலைவர்கள் என்று நாம் நினைக்கிறோம், நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எல்லா துறைகளிலும், உலகத்தில் எத்தனை விதமான துறைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனை துறைகளிலுமே அவர்கள் ஒரு பிரகாசமிக்க தலைவராக, அத்தனை துறைகளுக்கும் சிறந்த வழிகாட்டியாக, உலக மக்களுக்கெல்லாம் அத்தனை துறைகளிலும் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்பு. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அல்லாஹ் அவர்களை தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றான். அழகான முன்மாதிரி என்பது எல்லா துறையிலையும். வியாபாரம் செய்ய போறீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை போய் பாருங்க, அவங்கள மாதிரி வியாபாரம் பண்ணுங்க, இம்மையிலையும் மறுமையிலையும் நீங்க வெற்றி அடையலாம். விவசாயம் பண்ண போறீங்களா, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் அரசியலில் ஈடுபட போறீங்களா, அதுக்கு அங்கதான் முன்மாதிரி இருக்கிறது. நீங்க ஆன்மீகத்தையே முழு நேர வேலையை எடுத்துக்கொள்ள போறீங்களா, அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழகான முன்மாதிரி இருக்குது. அவங்க சொல்லாத துறையே கிடையாதுங்க, அவங்க நுழையாத, அவங்க விளக்காத எந்த ஒரு அம்சமும் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி எல்லா துறைகளிலையும் புகுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெளிவான, அழகான, மற்றவர்கள் பின்பற்றத்தக்க சிறந்த வழிகாட்டினரையே தந்தவர்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்பு, வேறு எந்த தலைவரிடத்திலும் காண முடியாத சிறப்பு. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல்ல அவரை ஒரு தலைவர்னு நம்ம ஒருவரை நினைக்கிறதா இருந்தா அவரை நம்ம கொஞ்சம் உரசி பார்க்கணும். இந்த தலைவர்னு நம்ம ஏத்துக்கலாமா, இவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது நம்முடைய சுயமரியாதைக்கு தகுமா, இவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது நம்முடைய பகுத்தறிவுக்கு ஒத்து வருமா, இவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது நம்முடைய மனசாட்சி ஒத்துக்கொள்ளுமா, இப்படி எல்லாம் ஒரு தலைவனாக ஒருவனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நம்ம அலசி ஆராய்ந்துதான் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஆராய்கிறது இல்லை. இன்றைக்கு நடைமுறையில் என்னன்னா, தலைவர்களுடைய வாழ்க்கையை எவனுமே ஆராய்றது கிடையாது. எவனுக்காவது எந்த வகையிலேயாவது ஒரு புகழ் கிடைச்சிருச்சுன்னா அவன் தலைவன். நல்லது செஞ்சுதான் அந்த புகழ் வரணும்னு கிடையாது. பூலாந்தேவி மாதிரி சம்பல் பள்ளத்தாக்குல கொள்ளையடிச்சிட்டு உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிகரா இருந்தா அவங்களும் நாடாளுமன்றத்துக்கு போயிடலாம். நம்ம நாட்டினுடைய அமைப்பு எப்படின்னா, தலைவனுக்கு பிரபலம் வேணும், இதுவரை பிரபல்யம் வேணும், அவனுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும், தகுதியெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம இந்தியாவுடைய மக்கள் ஏகமனதா தீர்மானிச்சுட்டாங்க. இன்றைக்கு வீரப்பனை கொண்டாந்து கருணாநிதிக்கு எதிராக நிப்பாட்டினா வீரப்பன் ஜெயிச்சிருவார். வீரப்பன் நான் சொல்றது ஆரம் வீரப்பனை இல்ல, நம்ம சந்தன கடத்தல் வீரப்பனை சொல்றேன். ஏன்னு கேட்டா பிரபல்யம், யாருடைய பேரு உலகத்தில் நல்ல அடிபடுதோ, ஊழல் செஞ்சு பேரு பிரபலியமானாலும் பரவாயில்லை, நாட்டை கொள்ளையடிச்சு பிரபலமானாலும் பரவாயில்லை, மக்களுக்கு துரோகம் செஞ்சு பிரபலமானாலும் பரவாயில்லை, நிறைய கற்பழிப்பு பண்ணி அதுல சாதனை பண்ணி பிரபலமானாலும் பரவாயில்லை, தெரிஞ்ச பேரா இருக்கணும். வேற எதுக்கு சினிமா நடிகனுக்கு பின்னாடி போறான்? சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போறானா என்ன? சினிமா நடிகர் என்ன தியாகம் பண்ணிட்டான் நாட்டுக்காக வேண்டி? வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டத்தை உலகத்துக்கு முன் வச்சுட்டானா? எல்லாருடைய பசியை போக்குறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிட்டானா? அல்லது எல்லாருக்கும் வேலை வாய்ப்புக்கான வாசல்களை இந்த சினிமாக்காரர்கள் திறந்து விட்டுட்டாங்களா? ஒரு இளவும் இல்ல, பிரபல்யம், எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம், அவ்வளவுதான். தெரிஞ்ச முகமா இருந்தா போதும், அதுவே தலைவனுக்கு தகுதின்னு நினைக்கக்கூடிய உலகம் இது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம அந்த வகையில் தலைவராக ஏற்றுக்கொள்ளல. எல்லாத்திலையும் உரசி பார்த்து இந்த மாதிரி ஒரு தலைவன் உலகத்தில் இல்லை என்று உணர்ந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக நம்ம ஏற்றுக்கொள்றோம். பொதுவாக இந்த தலைவன் உருவெடுத்து வரக்கூடியவர்கள்ட்ட உரசி பார்க்கணும்ல. இவங்கள்ட்ட எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காசு தான் குறிக்கோளா இருக்கும்.
இதாங்க ஒருத்தன் தலைவன் ஆகுறதுக்கு. அரசியல் அவன் போறான், சம்பாதிக்கலாங்கிறதுக்கு தான் போறான். என்னடா தொழில் பண்ண போறேன்னா அரசியல் தான் பண்ண போறாங்க. அரசியல் தொழில் இல்லனா ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்காக வேண்டி 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவானா? நாட்டு மக்கள் எப்படி தொண்டு செய்யறதுக்கு 50 லட்சம் ரூபாய் வாரி இறக்கிறாரு. ஒரு எம்எல்ஏவா நின்று ஜெயிக்கிறதுக்காக வேண்டி 50 லட்சம் ரூபாய் அள்ளி வீசுறான். எதுக்காக வேண்டி? மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் நன்மை செய்ய போறாரா? 50 லட்சம் முதலீடு செஞ்சா அது 10 மடங்கா எடுத்துக்கலாம், ஒரு 5 கோடியாவது சம்பாதிக்கலாம். எம்பியா நிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவு பண்றாரு. எதுக்காக வேண்டி? 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தான். அரசியல இன்னைக்கு தொழில், ஆன்மீகம் அதுவும் தொழில் தான். ஆன்மீகங்கிறாங்கள புதுசு புதுசா கிளம்புறான். என்னென்னமோ பாபாக்கள், என்னென்னமோ சாமியார்கள். இன்னைக்கு டிவிகள், தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் சாமியார் விளம்பரங்கள் அதிகமாகி போச்சு, பாபாக்கள் விளம்பரம். அதன் மூலமாக மக்களை இருக்கிறார்கள். பிசினஸ் ஆன்மீகமானாலும் அரசியல் ஆனாலும் எந்த சமூக சேவைங்கிற பேர்ல ஒருத்தன் இறங்கினாலும் எத்தனை சமூக சேவை இருக்கு பாருங்க. அதெல்லாம் நோக்கம் இதுல கொஞ்சம் சில்லறை அடிக்கலாம். அட போலியோ தடுப்பு கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பான். இந்த போலியோ வரக்கூடாதுன்னு நல்ல நோக்கமா? அதுல ஒரு 10% எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். பாலம் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பான். மக்கள்லாம் நல்லபடியா போகணும், இந்த பாலம் காலாகாலம் நிலைச்சு நிக்கணும், அதன் மூலம் நமக்கு பெரிய நன்மை கிடைக்கணும், அதுக்காக கட்டுறான். அலசுற கடமை நமக்கு இருக்குது. இப்படி நம்ம அலசுறது இல்ல, ஆனா அலசி ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதுல உரசுவோம். முதல்ல ஒவ்வொரு தகுதியா எடுத்து அவர்களை உரசி பாருங்க. பொருளாதாரத்திற்காக இந்த முகமது நபிகள் நாயகம் இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லியிருப்பாரோ, அதுக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருப்பாரோ, அதன் மூலம் சம்பாதிச்சு கஷ்டம் இல்லாம சொகுசான வாழ்க்கை நடத்துறதுக்காக வேண்டி இவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. குருட்டு நீங்க நம்ப வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஏதோ எங்க அத்தா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நீங்க நம்ப வேணாம். இப்படி இருக்குமோன்னு நீங்க சந்தேகத்தோட ஆய்வு செஞ்சு பாருங்க. ஆய்வு செஞ்சா சந்தேகம் தீரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்திற்கு, ஆன்மீகத்தை அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கும் அரசியலை தேர்ந்தெடுத்ததுக்கும் அனைத்து துறைக்கும் வழிகாட்டியா இருந்ததுக்கும் நிச்சயமா பொருளாதாரம் நோக்கமாக இருந்தது இல்ல. இதை உரசி ஒண்ணு அவங்க வரலாறு எடுத்து பார்க்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயசுலயே வயிற்றுல இருக்கும் போதே தந்தை இறந்துட்டாங்க. தாய் வயிற்றுல இருக்கும் பொழுது, இது தெரிஞ்ச விஷயம். 6 வயசா இருக்கும் போது தாயை இழந்துட்டாங்க. அனாதையா தான் இருந்தாங்க. பெரிய தந்தையுடைய அரவணைப்புல வளர்ந்தாங்க. ஆனால் அவர்களுடைய 25வது வயசு வரும் பொழுது மக்காவுல அவர்கள் பிறந்த ஊர்ல அவங்க தாங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு நிரம்ப பெறும் பொழுது அவர்களும் சுயமாக வியாபாரம் செய்து அபூ தாலிபோட சேர்ந்து வியாபாரம் செய்து நிறைய பொருளாதாரத்தை திரட்டி இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி ஹதீஜா நாயகி இருக்காங்களே, அன்றைக்கு அவங்க தான் மக்காவுலேயே பெரிய சீமாட்டி, பெரிய பணக்கார பெண். அந்த பெண்ணை திருமணம் செய்ததன் மூலமாக வேற செல்வம் பெருக்கெடுக்குது. 25வது வயசுல, வாலிப வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்த அத்தனை செல்வந்தர்களை விடவும் பெரிய செல்வந்தராக திகழ்ந்தாங்க. அவ்வளவு காசு, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்ப பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அரசியலுக்கு வர்றான் பாருங்க. இவனுடைய கடந்த காலத்தை எடுத்தீங்கன்னா சோத்துக்கு லாட்டரி அடிச்சிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 25 வயசு பருவமாகட்டும், 30 வயசு பருவமாகட்டும், 35 வயசு பருவமாகட்டும், 40வது வயசு பருவமாகட்டும், இந்த பருவத்தில எல்லாம் அவர்கள் தான் மக்காவுலேயே பெரிய பணக்காரர், அவர்கள் தான் மக்காவுலேயே பெரிய செல்வந்தர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனா எப்ப 40வது வயதில் தன்னை இறை தூதர் என்று சொன்னார்களோ, ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குங்கள், கல்ல வணங்காதீர்கள், மண்ணை வணங்காதீர்கள், மனிதனை வணங்காதீர்கள், இயற்கையை வணங்காதீர்கள், உயிரோடு உள்ளவர்களை வணங்காதீர்கள், இறந்தவர்களை வணங்காதீர்கள், இப்படி எதையுமே வணங்காதீர்கள், அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாத்திரம் நீங்கள் சிரம் தாழ்த்துங்கள் என்ற போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச உடனே தங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறாங்க. இந்த கொள்கை ஏற்றவர்களுக்காக வாரி வாரி கொடுக்கிறாங்க. கடைசியில ஒரு 10 வருஷத்துடைய நிலைமை என்னன்னு கேட்டா, தன்னை இறை தூதர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்களே,
அதுல இருந்து 10 வருஷத்துல மக்காவுலயே அவங்க தான் ரொம்ப மோசமான நிலையில உள்ளவங்களா மாறினாங்க பொருளாதாரத்துல. 10 வருஷ காலத்துல எல்லாத்தையும் தன்னுடைய கொள்கைக்காக வேண்டி வாரி 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 வழங்கி இருந்ததையெல்லாம் இழந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப யாராவது ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை முழுசுமே இழந்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா? 53வது வயதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு விரட்டப்படுறாங்க. இந்த கொஞ்சம் நஞ்சம் ஊடு வாசம் இருக்கும்ல, அதுவும் போச்சு. இந்த ஊடு வாசம் ஏதாவது மிச்சம் இருக்கும்லங்க, அதையும் பறிச்சுக்கிட்டு அணிந்திருக்கிற ஆடையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டப்படுறாங்க. விரட்டப்படுவோம் என்று தெரிந்தேதான் இந்த கொள்கையை சொன்னார்கள். இந்த கொள்கையை சொன்னதனால் கடுமையான எதிர்விளைவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்தேதான் சொன்னார்கள். அதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டுதான் சொன்னார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லி ஒரு தலைவரா இருக்கிறாங்களே, இந்த தலைவருடைய நோக்கத்துல ஒரு கட்டத்திலையும் பொருளாதாரம் இருந்ததே கிடையாது. இப்ப கூட சிலருக்கு சந்தேகம் வரலாம், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதானங்க. சில பேருக்கு சந்தேகம் வரலாம். கொஞ்சம் பேர் பணத்தை வாரி விடுவான், எதுக்காக வேண்டி 100 விட்டா 1000 கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி. இவர் விட்டு பாருங்க, பிந்தி நிறைய சம்பாதிக்கிறதுக்காக விட்டுருக்கலாம்ல. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அப்புறமேல அந்த மக்கள்கிட்ட இருந்து வட்டியும் முதலுமா சேர்த்து அடிக்கிறதுக்காக வேண்டி செலவழிச்சிருக்கலாமா? அப்படின்ற அடிப்படையில் அவர்களுடைய முன்னோர் பகுதியை அலசி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் இல்லைன்னு ஆயிடுது. மதீனாவுக்கு போறாங்க. சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு மதீனாங்கிற ஊருக்கு அகதியாக போய் சேர்றாங்க. சேர்ந்து இந்த கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. மக்கள் மத்தியில கொள்கை பரவுது. மதீனாவே அவர்கள் என்ன நிலைமைன்னு கேட்டா, அன்றைக்கு பெரிய வல்லரசுகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அவங்க எல்லாம் நட்டு நடுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வல்லரசாக உருவாக்கினார்கள். இன்றைக்கு அமெரிக்கான்னு பயப்படுறோம்லங்க. இன்றைக்கு அமெரிக்கான்னு சொன்ன உலகம் எல்லாம் பயப்படுதா இல்லையா? இன்றைக்கு எப்படி அமெரிக்கா வல்லரசு என்ற பெயர்ல உலகத்தை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு பீதி கலந்த மரியாதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன 10 வருஷத்துல அடைஞ்சாங்க. அப்ப பொருளாதாரத்தெல்லாம் இழந்தாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரு பெரும் தலைமையை ஒரு நாடே கையில கிடைச்சிருக்கு. அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாங்க யாரும். அப்படிப்பட்ட தொண்டர்கள் அவர்கள் தமக்காக எண்ணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டா கூட அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களா இருந்தாங்க. நம்முடைய குழந்தைங்க நமக்குன்னு உள்ளதையும் சேர்த்து சாப்பிடுது. யாருக்காவது பொறாமை வருமா? திங்கிறானு வருமா? நமக்கு வச்சிருந்ததை எடுத்து நம்ம குழந்தை சாப்பிட்டா அந்த சாப்பிடுறத பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைவோம். நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, பொம்பளைங்க தாய்மார்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. தன்னுடைய குழந்தை சாப்பிடுறத பார்த்து நம்ம அது பொறாமப்படுவோம். ஆம்பளைகளுக்கு அந்த குணம் இல்ல. தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தை சாப்பிடுறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. அதை விட அதிகமாக சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவையும் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு கவலையே வராது, சந்தோஷம் தான் படுவாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்காங்க, எதிர் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்களே, உருவாக்குன பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன? இந்த பொருளாதாரத்தின் பக்கம் ஏதாச்சும் நாட்டம் கொண்டவர்களா இருந்தார்களா? இந்த அரசியல் தலைமையை வச்சு, ஆன்மீக தலைமையை வச்சு தனக்குன்னு சொத்து பத்து இனத்தையாவது தேடினாங்களா? அந்த 10 வருஷ வாழ்க்கைய ஒருத்தன் படிச்சு பார்த்தா அவன் எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருந்தாலும் சரி, அவனை அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுங்க. இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் வாழ முடியுமா? எல்லா வாய்ப்புகளும் இருந்து அதை எட்டி மிதித்த ஒரு தலைவனை உலகத்தில் காண முடியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு அதிகாரம், ஒரு உத்தரவுக்காக வேண்டி தங்கள் உயிரையே கொடுக்கக்கூடிய தொண்டர் பட இவ்வளவை வைத்திருக்கிற ஒரு மனிதர் இப்படி ஒரு ஏழ்மையான, ஒரு எளிமையான, இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியுமான்னு சொல்லி நம்மளை அறியாமலே நம்மளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகும், கொட்டுங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை மதீனாவுக்கு போன பிறகு மன்னராக இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் தான். மன்னராக உலகமெல்லாம் பயப்படக்கூடிய சர்வாதிகாரி என்று நினைக்கிற அளவுக்கு மன்னராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது இல்ல. பொருளாதாரத்துக்காக அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்பதை சந்தேகம் வர நிரூபிக்கக்கூடிய வரலாறு அது மதீனாவுடைய வரலாறு. அவர்களுடைய உணவை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அவர்கள் அணிந்த உடையை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் வசித்த வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பயன்படுத்தின பாயை எடுத்துக் கொள்ளுங்கள், போர்வை எடுத்துக் கொள்ளுங்கள். எதை எடுத்தாலும் இப்படியும் ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமா? இந்த மாதிரி எப்படி ஒரு மனிதராக வாழ முடிஞ்சு? அதை நினைக்கும் பொழுதுதாங்க இந்த அரசியல் தலைவர்கள் மீதெல்லாம் நமக்கு ஆத்திரம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது, அட பாவிகளா, இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களே, தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறார்களே என்று இந்த துரோகத்தை புரிந்து கொள்வதற்கு கூட அந்த மாமனிதருடைய வரலாறத்தை நம்ம புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவை பத்தி, உணவு தானங்க ஒரு மனுஷன், அதுக்கு தானங்க எல்லாத்துக்கும் காரணம். இந்த நாக்கு தானே உருஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் எது கலாட்டான்னு சொல்றான். இந்த உருஜான் வயிற்றை நிறைக்கிறதுக்காகத்தான் எல்லா தில்லு முள்ளும் பண்றான் மனுஷன். இந்த நாக்குக்காக வேண்டிய டேஸ்டுக்காகத்தான், நாக்குடைய ருசிக்காகத்தான் எல்லா விதமான பிராடு பண்றான், பித்தலாட்டம் பண்றான், கலப்படம் பண்றான். எல்லாமே இந்த நாக்குக்கு தான். அந்த மாமனிதர் அந்த மாதிரி திண்டு பழகுன குடும்பத்தில் உள்ள ஒரு நல்ல விளைவிக்கணும். அட தெருவிலே படுத்து பிளாட்பாரத்தில் படுத்தவனா இருந்தா அதுலயே அவனுக்கு போய்கிட்டு இருக்கும் பிந்தியும் கூட. இவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டா நல்ல செழிப்பான வாழ்க்கை, 25 வயசுல அப்படி செழிப்பான வாழ்க்கை, வகை வகையான உணவு, இப்படி திண்டு பழகின நாவுக்கு சொந்தக்காரர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவுக்கு வந்து ஆட்சியும் வந்து அவர்கள்ட்ட அரசாங்கத்தினுடைய கஜானாக்கள் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம குவிந்து கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவு பழக்கம் என்ன? அவர்களுடைய அருமை மனைவி மூமின்களுடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாராகிய நாங்கள் 2 நாள் தொடர்ந்து வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை. எந்த 2 நாளும் அவர்களுடைய இந்த 10 வருஷ வாழ்க்கையில, மதீனாவுக்கு வந்த 10 வருஷ வாழ்க்கையில வயிறு நிறைய சாப்பிட்டு தொடர்ந்து 2 நாள் சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இல்ல, நேத்து சாப்பிட்டா இன்னைக்கு இல்ல. வயிறு நிறைய என்பதுனா நம்மள மாதிரி 3 வேளை கொட்டக்கூடிய சமுதாயம் இல்லாது. அன்னைக்கு இன்னைக்கு வெறும் 5 வேளை அரபிலாம், அன்னைக்கு 2 வேளை தான் சாப்பாடு. வயிறார சாப்பாடு என்பது 2 வேளை தான் சாப்பிடுவாங்க அன்றைய அரபிகள். ஹதீஸ் எல்லாம் புரட்டி பாத்தீங்கன்னா 2 வேளை உணவு தான் அந்த மக்களுடைய வழக்கமா இருக்குது. இந்த 2 வேளை உணவு கூட தொடர்ந்து 2 நாள் சாப்பிடலங்க. யாரு? ஒரு பெரிய செல்வ சீமானா பிறந்தவர், எல்லா வகையானத்தையும் அனுபவிச்சவர், இன்றைக்கு அனுபவிப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றவர், ருசியா திங்கிறத விட்டுருங்க, வயிறு நிறைய கஞ்சியோ கூட இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டால் நாளைக்கு இல்லை. எந்த 2 நாளும் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் வயிறார உண்டதில்லை. என்ன வாழ்க்கைன்னு பாத்தீங்களா? ஒரு ஆள் கை தூங்க வைப்பாங்க, இங்க ஒருத்தர் உண்டுமா? அற்பத்தில் அற்பமா கிடக்கக்கூடிய நமக்கு நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். திங்கிற சாமான்ல வேண்டாம் வித்தியாசம் இருக்கலாம். ஒருத்தன் பிரியாணி திம்பான், ஒருத்தன் பழசு திம்பான், பழைய சோறு சாப்பிடுவான். வயிறார திங்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம். வயிறு நிறைய தான் சாப்பிட்டு இருக்கோம் எல்லாருமே, அப்படி ஒரு ஆள் இன்னைக்கு பார்க்க முடியாது. ஆனா அந்த மாமனிதரை ஆட்சி தலைவராக மன்னராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன வேண்டாலும் சாப்பிடலாம்ங்கிற அந்த நேரத்தில் அவர்களுடைய உணவு பழக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் இல்ல. அவர்களை திருமணம் செய்து கொண்டதற்காக உங்க குடும்பத்தாருடைய நிலைமையும் அதுதான். 2 நாள் கிடையாது. அப்படி என்னதான் சாப்பிட்டாங்க 2 நாள்? அதையும் பார்க்கணும்ல. இந்த சாப்பிடுறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட உணவு என்ன? பிரியாணியா, தினம் கோழிக்கறியும் ஒட்டகக்கறியும்? இதா இன்னைக்கு அரபி திங்கிறான ஒரு ஆட்டை முழுசா பொறிச்சு 3 பேர் உட்கார்ந்து முடிச்சிருவான். இப்ப அரபி இருக்கிறான முழுசா ஒரு ஆட்டை பொறிச்சு அப்படி நடுவுல வச்சு 3 பேர் பிச்சு சாப்பிட்டு போயிருவான். இப்படியா? அவருடைய உணவு என்ன தெரியுமா? இந்த வயிறார உணவுங்கிறம, ஆமா இவர் ரொம்ப காஸ்ட்லியான உணவை தேர்ந்தெடுத்திருப்பாரு, 2 நாளைக்கு அதனால கிடைச்சிருக்காது அப்படி நினைக்கிற உணவா? இல்ல. என்ன உணவு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை பத்தி ஆயிஷா நாயகி அழகா சொல்றாங்க. மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹுலன் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட இந்த சல்லடை இருக்குல்ல, மாவு சலிக்கிற சல்லடை, அந்த சல்லடையை பார்த்தது இல்ல. பார்த்தது இல்லைன்னா பார்த்தது இல்லைன்னு வழங்கிற கூடாது, இலக்கியமான வார்த்தை. பார்த்தது இல்லைன்னா
அவ்வளவுக்கு அந்நியம், அது யூஸ் பண்றது இல்லைன்னு அர்த்தம். சல்லடையை பார்த்ததே கிடையாது அர்த்தம். சல்லடையை கொண்டே காட்டினா சல்லடைன்னு தெரியாதுன்னு நினைச்சுக்க கூடாது. சல்லடை எல்லாம் தெரியும். சல்லடையை பார்த்தது சில இலக்கியமா சொல்ற வார்த்தைகள்லாம் இவன் என்ன செய்வான், ஏற்கு மாற வழங்கிடுவான். இந்த மீலாது விழாவிலே நம்ம பார்ப்போம். ஒரு ஆள் மென்மையா நடக்கிறாருன்னு வைங்க, நடையிலேயே பல வித்தியாசம் இருக்குங்க. ஒருத்தர் நடந்தான்னு சொன்னா அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு அவன் வர்றது தெரிகிற மாதிரி செருப்ப தேய்ச்சி தேய்ச்சி நடப்பான். இப்படி நடக்கிறவன் இருக்கிறான். நடந்து வர்றது தெரியாம பூ போல நடக்கிறான்னு சொல்லுவோம்ல, பூ போல நடப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ போல நடக்கிறவனுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா, பாதம் கூட தரையில படியாம நடக்குவான்னு சொல்லுவோம் இலக்கியமா. பாதம் கூட தரையில படாது, பட்டா சத்தம் கேட்கும்ல, அப்படி நடப்பான்னு சொல்லுவோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைய பத்தி சொன்னா இவன் என்ன விளங்கிறான் தெரியுமா, பாதமே படாதுன்னு விளங்கிடுவான். நம்மால் மீலாது விழான்னு போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் நடந்தாங்கன்னா தரையில கால் படாது இப்படிமா. இது எதுக்கு சொன்ன வார்த்தை, எல்லாம் அந்த இலக்கியமா சொன்னதை எல்லாம் யாருக்கு மேல விளங்கிடுவான். இலக்கியமா சொல்றதுங்க, அவர் அப்படி பிரகாசமா இருப்பாருங்கிறோம். பிரகாசமா இருப்பாருன்னா லைட் எல்லாம் அமைச்சு கட்டி தொங்க விட்டா வெளிச்சம் வரும் அர்த்தம். அப்படி அர்த்தம் கிடையாது. இவன் அப்படி சொல்லுவான். ரசூலுல்லாஹ் ஒளியா இருந்தாங்க, ஒளியா இருந்தாங்கன்னா அப்ப இருட்டுல அந்த லைட் தேவையில்லையா? அப்படியா? ஒளிங்கிறது நேர்வழி. ஒளிக்கு என்ன சொல்லுவோம், நல்ல நேர்வழியில ஒருத்தன் போனான்னு சொன்னா அவன் நல்ல வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்லுவோம். ரொம்ப குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தான்னு சொன்னா என்ன ரொம்ப வெளிச்சமா இருக்கிற இளங்கமோ, இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நேர்வழி, இதுக்கெல்லாம் வெளிச்சம்னு சொல்லுவோம். இவன் என்ன செய்வான், அப்படியே விளங்கிறான். வெளிச்சம்னா வெளிச்சம், வெளிச்சம் அப்படி சொல்ல. மீலாது விழான்னு போட்டு கதை விடுறாங்க, அடுத்த நாள் சிரிச்சிட்டு போறாங்க. மீலாது விழான்னு போட்டுருவான். ரசூலுல்லாஹ் அப்படி போனாங்கன்னா அப்படி லைட் அட்டிக்கும், வெளிச்சம் அட்டிக்கும் இப்படிமா. அது மாதிரி உள்ளதா சல்லடையை பார்க்கலங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லடையை பார்க்கலன்னா பார்க்கலன்னு அர்த்தம் இல்ல, பயன்படுத்தல. அந்த அளவுக்கு தொலைவில் இருந்தாங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், வீட்டில் உள்ள அந்த கோதுமை மாவை சல்லடையில போட்டு சலிச்சு மிருதுவான மாவை எடுத்து குறைச்சி எல்லாரும் சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சாப்பிட மாட்டாங்க. திருக இந்த காலத்தில் உள்ள மாதிரி நவீன அரிசி ஆலைகள் அன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு இருந்தது இல்ல. திருக வீட்டுக்கு கூட வச்சிருப்பாங்க. திருகையில கோதுமையை போடுவாங்க, அப்படி சுத்துவாங்க. ஒரு அரையும் குறையுமா அது உடஞ்சு கிடைஞ்சு வரும். சின்ன தூள் பெரிய தூளுமா வரும். இந்த ரவா மாதிரி வரும், அது 2-3 துண்டா உடஞ்சி வரும். மாவு மாதிரி கொஞ்சம் வரும். இப்படி வர்றதை சலிச்சு எடுத்துக்கிட்டு மர போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, திருகையில ஆயிஷா நாய் சொல்றாங்க, அப்ப சல்லடையை பயன்படுத்தாம எப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்க? அப்படி கேட்கும் பொழுது ஆயிஷா நாய் சொல்றாங்க, சல்லடையில திருகையில நாங்க கோதுமையை கொட்டுவோம், அதை அரைக்குவோம், அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாயினால ஊதுவாங்களாம். ஊதுனா உமி பறந்துடும். உமி பறந்த பிறகு அதுல தண்ணியை ஊத்தி குழைச்சி அதையே உருண்டையா சாப்பிட்டுக்குருவோம். இதாங்க சாப்பாடு. ஒரு நாளைக்கு சாப்பிடுவா பண்ணி, ஒரு நாளைக்கு பெரிய பெரிய தலைவன் சாப்பிடுறத விட்டுருவோம். நான் சாப்பிட முடியுமா? இங்க இருக்கிற யாராவது சாப்பிடுவீங்களா? இங்க இருக்கிற ஒருத்தர் சாப்பிடுங்க பார்ப்போம். ரொம்ப கீழ் மட்டத்தில் அவன் சாப்பிட்டு இருக்கிறானா? இன்னைக்கு ஏதோ காசு இல்ல சோறு இல்லைங்கிற காவடி எல்லாம் மறக்கிறாங்களாம். இன்றைக்கு பணங்காசு இல்ல, எனக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கா, நான் தினம் பழைய சோறு சாப்பிடுறாரு. பழைய சோறு வயிறாக சாப்பிடுறிய நீ? அல்லாஹ்வுடைய தூதர் பழைய சோறுக்கு மட்டமான சாப்பிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலமெல்லாம் இது ஒரு நாள் உணவு இல்ல, காலமெல்லாம் உங்களுடைய உணவு என்ன? கோதுமை மாவை அரைச்சு அதுல தண்ணி ஊத்தி பிசைஞ்சு அதை உருட்டி திங்கிறது. அதை சமைச்சு சாப்பிடுறது கூட முடியல. சமைக்கிறதுக்கு வெள்ளி சார்ந்துதான் சமைக்க முடியும். சும்மா உடைச்சு கோதுமையை உடைச்சு சும்மா சாப்பிட மாட்டாங்க. தண்ணியை தெளிக்கிறது கூட அடைச்சிக்கிறாம உள்ள போறதுக்கு தான், அடைச்சிக்கிறாம உள்ள போறதுக்காக வேண்டி தண்ணியை தெளிச்சு விட்டு உருட்டி ஊட்டி உள்ள போட்டுக்கிறோங்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்தினுடைய உணவுங்க. எந்த நேரத்தில் இந்த உணவு? எந்த நேரத்தில்? இல்லாத நேரத்திலயா? ஆட்சி தலைவர் மாமன்னரா இருக்கிற நேரத்தில் அவருடைய காலடியில செல்வங்கள் கொட்டுது, கொட்டுது. மக்களுக்காக வேண்டி ஜக்காத் என்ற பெயர்ல ஏராளமான நிதி குவிஞ்சு கிடக்கிற நேரத்திலேயாகும் அவர்களுடைய உணவு பழக்கம் என்ன? இந்த கோதுமைய தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுறது. இது 2 நாள் சாப்பிடலையா? இந்த மாதிரி உணவை கூட 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். வீட்டுக்கு வருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை இந்த சரியான தலைவனான்னு உரசி பார்க்கிறது காசு தாங்க பெரிய அளவுகோல். எவனும் காசுல விழுந்துருவான். கொண்டு வைப்போம், கொஞ்சம் பரிசுத்தமான ஆள் பேசுவான், காசுக்கு விலை போவாத மாதிரி இருப்பான். லஞ்சம் கொடுத்து பாருங்க,
சில அதிகாரி இருப்பான், 100 ரூபாய் கொடுத்தா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்மா, சரிதான் வாங்க மாட்டான். ஆனா அவனுக்குன்னு ஒரு ரேட் ஒண்ணு இருக்கு, 1000 ரூபாய்க்கு வந்துருவாங்க. லஞ்சமே வாங்காதவன் கூட 100 ரூபாய் வாங்கிட்டு லஞ்சம் வாங்குறது பேர் எதுக்கு எடுக்கணும், போல எடுத்துட்டு போடான்டுவான். 1000 ரூபாய் கொடுங்க வாங்கிக்கிடுவான். 1000 ரூபாய்க்கு போகலங்க, லஞ்சம் வாங்காத ஒரு ஆளை கொண்டு வாங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், வாங்குறாருன்னு பாருங்க. வாங்கவே மாட்டேன்னு தீர்மானிச்சவனா இருந்தா கூட அவனுக்கு ரேட் என்னன்னா 1 லட்சம் ரூபாய் தான். இந்த பெரிய தொகையை கொண்டாந்து நீட்டுனா வாங்காதவன் விழுந்துருவான். காசுக்கு விலை போகாத எவனுமே கிடையாது. காசுதான் ஒரு மனுஷனுடைய அவனுடைய நாணயத்தை, நேர்மையை, அவன் ஒழுங்கான ஆளாங்கிறத உரசி பார்க்கிறதுக்கான சரியான அளவுகோல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த அளவுகளை பாருங்க. எல்லாம் எப்படி எல்லாம் குவிஞ்சு கிடக்குதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். எப்படி எல்லாம் குவிஞ்சு கிடக்கிற நேரத்தில் அவங்களுடைய உணவு பழக்கம் இது, காலமெல்லாம் உணவு பழக்கம் இது. வீட்டுக்கு வருவார்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து ஹல் ஐந்தக்கும் ஷைஉன், வீட்டுல வந்து கேட்பாங்களாம், வீட்டுல என்ன மாச்சி இருக்குதான்னு கேட்பாங்களாம். வீட்டுக்கு வந்து இன்னது இருக்குதான்னு கேட்க மாட்டாங்களாம், வீட்டில் என்னவாவது இருக்குதா கேட்பாங்களாம். சுபுகு தொழுதவன வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா சாப்பிடுறதுக்குன்னு கேட்பாங்களாம். ஆயிஷா நாயகிட்ட ஏதாவது இருக்குன்னு சொன்னா சாப்பிடுவாங்களாம். இல்லையே, அப்ப நான் நோன்பு வச்சுக்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், நீங்க யாராவது உங்க வீட்டுக்கு போங்க, வீட்டில் என்னவாவது இருக்குதான்னு கேட்கக்கூடிய நிலையில எந்த வீடாவது இன்னைக்கு உலகத்தில் உண்டா? என்னவாவது இருக்கும், வீட்டுல சோறு இருக்கும், 2 பிஸ்கட் இருக்காதா, அதான உணவு ரசூலுல்லாஹ்வுடைய உணவு. உங்க வீட்டுக்குள்ள போய் என்னவாவது இருக்கான்னு கேட்கிற நிலையில என்னவாவது இருக்குதாங்க? ஒரு பொரிகடல இருக்காதா? இருக்கும்ல. பழைய சோறு இருக்காதா? என்னமாவது இருக்கு வீட்டுல. ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு உலகத்தில் கிடையாது. குடிசையா இருந்தாலும், பிளாட்பாரமா இருந்தாலும் ஒரு வீடு இருந்துச்சு, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மட்டும்தான். ஒண்ணுமே இருக்காது. அதாவது ஒரு பொரிகடல இருக்காது, இந்த காலத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒரு பொரிகடல இருக்காது, ஒரு பிஸ்கட் இருக்காது, கொஞ்சம் அரிசி கிடக்காது, ஒண்ணுமே இருக்காது, கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்காது, கொஞ்சம் கோதுமை இருக்காது. ஏதாவது இருக்குதா என்று வீட்டில் போய் கேட்டு ஏதாவது இருந்தால் அதை சாப்பிடுவதும், இல்லைன்னா நோபாலியா இருந்துக்கிறேன்னு சொன்னாங்களே, இது என்னங்க? இந்த வாழ்க்கையை நினைச்சாலும் உங்களுக்கு கண்ணீர் வரலையா? என்னடா நம்ம எல்லாம் என்ன கஷ்டப்படுறோம்? நம்ம படுறதா ஒரு கஷ்டமா, நம்ம அனுபவிக்கிறதா ஒரு சிரமமா, நம்ம இன்னைக்கு சந்திக்கிறதா ஒரு வறுமையா? இதுக்கு முன்னாடி நிக்கவே நிக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காசுக்கு இல்ல. அவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இழந்தார். கோடி கோடியா வச்சிருந்தார் மக்காவுல இருக்கும்போது, அவ்வளவு இழந்தார். இழந்துட்டு இங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அப்பவும் அந்த நிலைமை தான். இதான் என்னுடைய நிலைமை, கடைசி வரைக்கும் தான் என்ன நிலைமை. அவருடைய ஆடை, அவருடைய ஆடை என்ன? இது உணவு. இப்படி ஆடைனா என்ன? ஒரு நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற யாராவது மொத்தமே 2 டிரஸ் தான் வச்சுக்கிறாங்க, கைதுக்கும் வைப்போம். மொத்தமே 2 தான் இருக்கணும், 2க்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு ஆள் கைதுங்க, ஒரு ஆள் இல்லையங்க, ஒரு ஆள் உண்டா? அந்த மாமனிதருக்கு மொத்தமே 2 ஆடுதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் காலம் எல்லாம் வச்சிருந்தது எத்தனை? 2 ஆடை. நீங்க நினைக்கிறீங்களா ஆடை பெரிய தலப்பா, முட்டுக்காலுக்கு கீழே ஜிப்பா, ஜிப்பாவுக்குள்ள அப்புறம் கைலி, கைலிக்குள்ள அப்புறம் உள்ளாட, இப்படி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களே. இந்த தலப்பாவை எடுத்து 7 பேருக்கு சட்டை தைக்கலாம். நம்ம நீங்க நினைச்சு வச்சுக்கிற தலப்பாவை அந்த மாதிரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்களோட ஆடையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சஜிதா செய்வாங்கல்ல, சஜிதான்னு ஒண்ணு இருக்குல்ல, தொழுகையில சஜிதா செய்யும் பொழுது அவங்களுடைய அக்குல் எங்களுக்கு தெரியும். அக்குல் தெரியுமா? சஜிதா செய்யும் பொழுது அக்குலை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். அக்குல் தெரியும்டா என்ன? என்ன ஆடை அது? அக்குல் எப்படிங்க தெரியும்? ஆடை அணிஞ்சிருந்தா, நீங்க நினைக்கிற மாதிரி ஜுப்பா அணிஞ்சிருந்தா நான் சொல்லுற அக்குல் தெரியுமா? உங்கள யாருக்காவது தெரியுமா? முண்டா பனியன் போட்டுதான் தெரியும். இந்த முண்டா பனியன் ஒண்ணு போடுவாங்களே, கையில்லாத பனியன், இந்த கையில்லாத பனியன் போட்டா வேண்டுமானால் அக்குல் தெரியுமே தவிர ஒரு சாதாரண பனியன் போட்டா கூட தெரியாது, அரக்கை சட்டை போட்டா கூட தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுல இருக்கும் பொழுது அவங்களுடைய அக்குல் தெரியும் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அது ஏன் அக்குல் தெரியுது? அவங்களுடைய ஆடை எப்படி இருந்துச்சு? அதை ஆய்வு செஞ்சோம்னா சொல்ல கொடுங்க.
ஆனா சொல்லி காட்டணும். ட்ரெஸ்னா நீங்க பெரிய ஜிப்பா அதான ஹாலிம் சாக்குள்ள அடையாளம் நீங்க வழங்கி வச்சிருக்கீங்க. நம்ம அசரத்துமார்களை பாக்குறோம், இவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள், இப்படி பதிஞ்சு போச்சு. அப்ப இப்படிதான் ரசூலுல்லாஹ்வும் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம அறியாமல வந்துருச்சு. நம்ம அறியாமலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க? ஒரு பெரிய துணி இருக்குன்னு வைங்களேன், இப்படி போட்டு பாருங்க, இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்களா? இதை தூக்கி இப்படி போட்டுக்குருவாங்க, இந்த முனையை தூக்கி இப்படி போட்டுக்குருவாங்க. கையில ஒண்ணுமே இருக்காது, முழு கையும் சும்மா இருக்குங்க. கொஞ்சம் பெரிய துணியா இருந்தா செஞ்சு காட்டலாம். இப்படி கொடுத்து பின்னாடி கொடுத்து இந்த முனையை இப்படி, இந்த முனையை இப்படி, ஒரு பெரிய போர்வை மாதிரி இருக்கும். அப்ப உடம்பு பூரா அப்படி மறைக்க அந்த துணி, கை பூரா வெளியே இருக்கும். சஜிதா செஞ்சா அக்குள் தெரியும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை இருந்திருக்குங்க. இது ஆடை நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஜுப்பாவோ தலப்பாவோ கமீஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட ஆடையா இருந்ததில்லை. இருந்துச்சு ஒரு கமீஸ், இது ஒரு துணி ஒண்ணு. ஒரு கமீஸ் எதுக்கு? பெருநாளைக்கு அணிகிறதுக்காக வேண்டி. அதை எப்ப பார்த்தாலும் எடுத்து போட்டுக்குருவாங்க. வெளிநாட்டில இருந்து யாராவது தூதர்கள் சந்திக்க வருவாங்கல்ல, அவர்கள் முன்னிலையில போறதுக்காக எடுத்து மாட்டிக்கிடுவாங்க, அப்புறம் கழட்டி வச்சுக்கிடுவாங்க. இருக்கிற இந்த ஓல்ட் ட்ரெஸ் தான், சட்டைன்னு சொல்லி இருந்த இந்த ஓல்ட் ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வெளிநாட்டு தூதர்களை சந்திப்பதற்காக பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த ட்ரெஸ்ல தான் கஃபனும் போடப்பட்டுச்சு அவங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த ட்ரெஸ் தைக்கப்பட்ட ட்ரெஸ் இருந்துச்சோ அதுதான் கஃபன் போட்டு அவங்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு தலப்பாவை வச்சிருந்தாங்க வந்தா சந்திக்கிறதுக்கு. மீதி நேரத்தில் என்ன? ஒரு பெரிய போர்வை, அதை இப்படி இப்படியும் போட்டு ஆடை, அதோட தான் வெளியே போறது. இப்படி போட்டு நான் போனா எனக்கு கேலி பண்ணுவீங்க. இன்றைக்கு வந்து நான் சட்டத்தெல்லாம் கழட்டி விட்டு, அதான் நம்ம எதை கேலிக்குரியதாக நினைக்கிறோமோ அதுதான் உங்களுடைய மொத்த ட்ரெஸ். கவனத்தில் வச்சுக்கிறங்க. இவன் வந்துட்டு அரக்கை சட்டை போற மக்குருவமா நம்மால் விளங்கி வச்சிருக்கான். அப்படி ரபியல் முழுக்கையே தெரிஞ்சிருக்கு வெளியே. நம்மால் என்ன செய்வான்? அரக்கை சட்டை போடக்கூடாது. அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை முழுசுமே வெளியே தெரிகிற அளவுக்கு தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அதான் இருந்துச்சு, அதுக்கு மேல இல்ல. அப்ப இப்படி ஒரு ட்ரெஸ் சஹாபாக்கள்கிட்ட வந்து சஹாபாக்கள் சில நேரத்தில் கேட்கிறாங்க. அவங்க மாத்திரம் இல்லைங்க, அந்த சமுதாயமே அப்படி இருந்திருக்கு. சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி மேல அணிகிறதுக்கு ஒரு ஆடையும் கீழே அணிகிறதுக்கு உள்ள ஒரு ஆடையும் இல்லாட்டி இந்த ஒரு ஆடையே மேலையும் கீழையுமா இறக்கமா போட்டு தொழுதுக்கலாமான்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி குல்லிக்கும் சௌபானி, என்ன ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரசமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்கறாங்க, அலி குல்லிக்கும் சௌபானி, புகார்ல வர்ற ஹதீஸ் தான், ஆதாரப்பூர்வமான செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன ரெண்டு ட்ரெஸ்ஸா வச்சிருக்கீங்க, எல்லாம் ஒரு ட்ரெஸ் தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது என்ன ஒரு பெரிய கேள்வின்னு கேட்கிற. கைலி சட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் தான், அப்படி மொத்தமா போட்டு விட்டா கீழே வரைக்கும் போயிடும், ஒரு அகலமான போர்வை. இவ்வளவுதான் அன்றைக்கு உள்ள ட்ரெஸ் ஆடை. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு பாத்துக்கிட்டீங்களா? இது மாதிரி ஒருத்தர் வாழ முடியுமா? எப்படி வேண்டாலும் வாழ வசதி இருக்கும்போது, இல்லாட்டி வாழ்ந்துருவான். எவன் வேண்டாலும் கிடைக்கல அப்படிதான் வாழ்வார். என்ன செய்யறது? கிடைக்காட்டி வாழ்ந்துருவான். எல்லா வாய்ப்பும் இருந்து இப்படி யாரா வாழ முடியுமா? வாழ முடியாது. படுத்து கிடக்குறாங்க. ஒரு நாள் உங்களுடைய படுத்து கிடக்கும் பொழுது படுத்து எழுந்து பார்த்தா கயிற்று கட்டில். கயிற்று கட்டில்னா நம்ம நவீன காலத்துல மிஷின்ல முறுக்கப்பட்ட கயிறு இல்ல, பேரிச்ச மரத்தினுடைய நார் இருக்குல்ல, அந்த நாரை போட்டு முறுக்கி அதுல பின்னி வச்சிருப்பாங்க. அந்த நார்ல அந்த காலத்துல முறுக்கினா எப்படி படுக்க முடியுமா மனுஷனுக்கு? நீங்க கூட படுக்க முடியாது. இன்னைக்கு உள்ள கயிற்று கட்டில உங்களுக்கு படுக்க முடியாது. வெறுமனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல படுப்பாங்களாம். அதாவது மேல ஒண்ணு விரிக்காமங்க, மேல கயிற்று கட்டிலுக்கு மேல ஒண்ணுமே விரிக்காம நேரடியாகவே இந்த கயிற்று கட்டில படுப்பாங்க. அப்படி சிகப்பு சிகப்பா வரி வரியா சிவந்த உடம்பு, உங்களுக்கு சிகப்பு சிகப்பா கட்டம் கட்டமா முதுகுல வரி வரியா விழுந்திருக்கும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி மேனிலாம் புண்ணா போகுது, உங்களுக்காக வேண்டி நாங்க வேண்டா ஒரு விரிப்பு வாங்கி தர்றோமே, அதை விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல நீங்க படுக்கலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் உலகத்துக்கு என்னப்பா இருக்குது, நான் ஒரு வழிப்போக்கன் பிரயாணி, இடையில ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது. இப்ப நம்ம ஒரு வெளியூருக்கு போறோம்ங்க, வீட்டுல ஏசி வச்சிருப்போம், பிரிட்ஜ் இருக்கும், அப்படியே குஷன் மெத்த வச்சிருப்போம், என்னென்னமோ வகையெல்லாம் வச்சிருப்போம், கட்டில் வச்சிருப்போம், இதெல்லாம் வச்சிருப்போம். வெளியூருக்கு போகும்போது ஏசி பிரிட்ஜ் எல்லாம் தூக்கிட்டா போவோம். வெளியூருக்கு போனா ஒரு பைக்குள்ள சட்டை அமைக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருப்போம். பிரயாணத்தில் போறோம், லக்கேஜ்களை குறைச்சிக்கிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அங்க போயிட்டு ஒரு பெரிய பிரயாணத்துக்கு போற இடத்துல இளைப்பாடுற இடம் இது,
இங்க எதுக்குப்பா இதெல்லாம் சுமந்துகிட்டு இருக்க, எனக்கு இது போதும் இது போதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிறாங்க. இதான் எனக்கு பிடிக்குது, இந்த வாழ்க்கை எனக்கு போதும். இப்படிதான் காலமெல்லாம் படுத்து கிடக்குறாங்க. காலமெல்லாம் இதே மாதிரி தான், ஒரு விரிப்பு கூட இல்லாம கைத்து கட்டுல மேனியை உறுத்தக்கூடிய புண்ணாக்கக்கூடிய கைத்து கட்டுல படுக்கிறாங்க. அவங்களுடைய தலையணண்டா என்ன, அதையும் சொல்றாங்க ஆயிஷா நாயகி. தலையணண்டா நீங்க ஒண்ணு பெருசா நினைச்சுக்கிறாதீங்க. இந்த பேரிச்ச மரத்தினுடைய அந்த ஓலைகள் இருக்கும்ல, அந்த ஓலைகள் எல்லாம் உள்ள திணிச்சு தலையணைங்க, பஞ்சு இல்ல, அந்த ஓலையெல்லாம் உள்ள திணிச்சு அதை தச்சு வச்சிருப்போம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையணை. இப்படி தலையணை, இப்படி படுக்கிற கட்டுல, இப்படி அவங்களுக்கு சாப்பிடுற தட்டு என்ன, தட்டுனா நம்ம சாப்பாட்டுக்கு தட்டு இல்லாம சாப்பிட முடியாது. நம்ம சாப்பாட்டுக்கு இலையாச்சி வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதெல்லாம் என்ன, இந்த மாவு உருண்டை தானே, சமயத்தில் ரொட்டி, யாராவது குட்டா ரொட்டி சாப்பிடுவாங்க. இந்த ரொட்டியை சாப்பிடுவதற்கு கூட தட்டு இல்லாம ஒரு துணியை விரிச்சு அதுல போட்டு சாப்பிடுவாங்க. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வகையாட்டி வச்சிருப்போம். சைனாவுல இருந்து ரங்கூன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்ன செய்யும் நம்ம கிட்ட இருக்கும். இன்னைக்கு என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்னன்னா, தட்டு கூட இல்லாத நிலைமை, தட்டுல கூட சாப்பிடுறது இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு விருந்துக்கு போறாங்க, அங்க இந்த சிற்கான்னு சொல்லுவாங்கல்ல, வெனிகர் காடிம்பாங்க, ஊறுகாய்க்கெல்லாம் ஊத்துவாங்க, கறி குழம்புக்கெல்லாம் ஊத்துவாங்க தெரியுமா, வெனிகர் இருந்து இந்த வெனிகரை கொண்டாந்து வச்சு ரொட்டியை வைக்கிறாங்க. அவங்க வெறுமன மாவை திங்கிறாள் தானே, இந்த ரொட்டியில அந்த ரொட்டியை தூக்கி அந்த வெனிகர்ல முக்கி சாப்பிட்டு போது நிஅமல் உதுமுல் கல்லு, ரொம்ப குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கிறதுங்கிறாங்க. இது அருமையா தெரியுது உங்களுக்கு தெரியுமா, இந்த வெனிகர்ல முக்கி சாப்பிடுறதுதான் அவங்களுக்கு குழம்பு, அது குழம்புன்னே சொல்றாங்க. நிஅமல் உதுமுல் கல்லு, இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று சொல்ற அளவுக்கு இந்த ரொட்டிக்கு இது கிடைச்சாலே அது பெரிய சிறந்த உணவு. வெறுமனே மாவு திங்கிறத விட ரொட்டி சிறந்தது, வெறும் ரொட்டியை திங்கிறத விட இதுல முக்கிய திங்கிறது இன்னும் நல்லது, அந்த வகையில சிறந்ததுங்கிறாங்க. இதெல்லாம் எப்ப தெரியுமா, மதீனாவுடைய ஆட்சி தலைவராக மன்னராக இன்னைக்கு இருக்கிற நம்ம வாஜ்பாயா இருந்தாலும் சரி, குஜ்ராலா இருந்தாலும் சரி, தேவகவுடாவா இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் இல்லாத அதிகாரம் இருந்த நேரம். இவங்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட்ல குடன்னு குடைஞ்சு விடுவான், கேட்க நாதி இல்ல, அவங்கதான் எல்லாம் ஆளினால். இந்த ஆளினாலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையும் கொஞ்சம் பாருங்க. நம்ம நினைக்கலாம் ஒண்ணும் இருந்திருக்காது போல இருக்குது, அதனால அப்படி செஞ்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. மஸ்ஜித் நபவியில அவங்க பள்ளிவாச கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுல குவியலாக பேரிச்சம்பழங்களாக குவிஞ்சு கிடக்கும். ஜக்காத்துன்னு இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குல்லங்க. ஜக்காத்துனா வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வருமானத்துல சொத்துல 2.5% ஏழைகளுக்காக கம்பல்சரியா கொடுக்கணும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தா கம்பல்சரியா எடுக்கும், வசூல் பண்ணி அதை கொடுக்கணும். இந்த ஜக்காத்துங்கிற முறையில கோதுமையா குவிஞ்சு கிடக்கும், பேரிச்சம்பழங்களாக குவிஞ்சு கிடக்கும், தங்க நகைகளாக குவியும் ஜக்காத்துன்னு சொல்லி. இப்படி பள்ளிவாசல்ல குவிஞ்சு கிடக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக வீட்டு பேரன், பாத்திமா நாயகியுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஓடி விளையாடுவாங்க. சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை ஒரு 7-8 வயசு பிள்ளை. இந்த சின்ன குழந்தை அப்படி ஓடும் பொழுது பள்ளிவாசல்ல இருந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போட்டுறாங்க. பள்ளிவாசல்ல குவிச்சு கிடக்குது பேரிச்சம்பழம். எதற்கான பேரிச்சம்பழம், ஜக்காத்தாக வசூலிக்கப்பட்ட பேரிச்சம்பழம், ஏழைகளுக்கு சேர வேண்டிய பேரிச்சம்பழம், இல்லாதவர்களுக்கு விநியோகிப்பதற்காக வேண்டி தனவந்தர்கள் வழங்கிய பேரிச்சம்பழம். அதுல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுறாங்க. தூரத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. வேகமா ஓடி வாய்க்குள்ள விரல விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டு துப்புங்கிறாங்க. துப்புன பிறகு சொல்றாங்க, இது இந்த முகமதுக்கும் முகமதுடைய சந்ததிகளுக்கும் இது ஹராம். முகமதுக்கு மாத்திரமில்லை, எனக்கு மாத்திரமில்ல, என் குடும்பத்தில் வாரிசா பிறந்ததுக்காக வேண்டி உனக்கும் ஹராம். கியாம நாள் வரைக்கும் எவனெல்லாம் என் வாரிசுல வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பொது பணம் ஹராம்ட்டாங்க. இந்த பொது காசு, பைத்துல் மாலுடைய காசு, ஏழைகளுக்கு உள்ள காசு நானும் தொடமாட்டேன். எனக்கு வாழ்க்கைப்பட்டதால் என் மனைவியும் தொடக்கூடாது, எனக்கு பிறந்ததனால் என்னுடைய மக்களும் தொடக்கூடாது. இவர்களோட மாத்திரம் இல்ல,
இனி உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய சந்ததின்னு வர்றானோ அவனும் கொள்ளக்கூடாது. எதுக்கு சொன்னாங்க? நாளைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்க நபியுடைய வாரிசு எங்களுக்கு தாங்கன்னு கேட்டக்கூடாதான். அந்த மனிதனுடைய பெயரை பயன்படுத்தி இந்த ஏழைகளுக்கு சொந்தமான நிதியை தன்னுடைய சந்ததிகள் கூடுதலா பெறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த சந்ததிகளுக்கே ஒரு பெரிய சுமை, பெரிய கஷ்டத்தை. அதுக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறான் எதுக்கு அவந்திங்கிறதுக்கா இல்ல, எல்லாம் அந்த வாரிசை கொண்டாந்து நிப்பாட்டுறதுலதான் நிக்கிறான். இந்திரா காந்தியில இருந்து பாக்குறோம், ஒண்ணுமில்லாத போக்கிரா சுத்திக்கிட்டு இருந்த சஞ்சய் காந்தியை கொண்டாந்து நிப்பாட்டினது, ஏரோப்ளான் ஓட்டிக்கிட்டு இருந்த ராஜீவ் காந்தியை கொண்டாந்து நிப்பாட்டினது பாக்குறோமா இல்லையா? ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்ல, எம்ஜிஆருக்கு இல்ல, இருந்தா கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பாங்க, இல்லாதனால நிப்பாட்டல. கருணாநிதி நிப்பாட்டுறாரு, மூப்பனார் தம்பியை அதனால உடஞ்சுக்கிட்டு இப்ப கட்சி மூப்பனார் தம்பியை நிப்பாட்டுறாரு. இப்படி எல்லாருமே தன்னுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் பிள்ளைகளை கொண்டாந்து நிப்பாட்டி அவங்களையும் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கத்தான் திட்டம் போடுறாங்க. இந்த மாமனிதர் என்ன பண்றாரு தெரியுமா? எனக்கு பிறந்தன்னு சொல்லிக்கிட்டு என் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஹராம், தொடக்கூடாதுன்றாங்க. இந்த தேதி வரைக்கும் அவங்களுடைய சந்ததியினர்கள் இந்த ஜக்காத்துடைய பைத்துல் மால், ஏழைகளுடைய அரசாங்க கருவூலத்தினுடைய பணத்தை தொடக்கூடாது என்று விதியாக்கிட்டு போனாங்களே, இல்லாமையா இருந்துச்சு, நிறைய குவிஞ்சு கிடந்துச்சு. எந்த அளவு குவிஞ்சு கிடந்துச்சு? ஒரு ஆள் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு. இந்த 2 ஆடு 1 ஆடு சொன்ன அது ஆரம்பம் 2-3 வருஷத்துல, பிற்காலத்துல எப்படிப்பட்ட செழிப்புன்னு கேட்டா ஒரு ஆள் வர்றாரு, ஒரு கிராமவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கஜானாவுல எவ்வளவு இருந்துச்சுன்னு காட்டுறதுக்காக சொல்ல வர்றேன். நேர வர்றாரு, முகமது. கிராமவாசி அப்பதான் கூப்பிடுவாங்க, மரியாதை இருக்காது. அப்படி துண்டை புட்டிச்சு இறுக்கி, முகமது எனக்கு 2 ஒட்டகம் கொடு. 2 ஒட்டகம் கேட்கிறாரு. ஒட்டகம் என்ன காசு தெரியுமா இன்னைக்கு? அவர் 2 ஒட்டகம் கேட்கிறாரு. அட 2 வேளை சோறு கொடுன்னு கேட்கலாமுங்க, 2 ஒட்டகம் கொடுன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, இது உன் வீட்டு காசும் கிடையாது, உங்க அத்தா வீட்டு காசும் கிடையாது, உங்க அப்பா வீட்டு காசும் கிடையாது, அதனால எனக்கு 2 ஒட்டகம் கொடு. இப்படியே கேட்கிறாரு. சஹீஹுல் புகாரில வருது. இது உன்னுடைய லைசமி மாலிக்க ஒலாமி மாலி அபிக்க, இது உன் வீட்டு காசும் கிடையாது, உங்க அத்தா வீட்டு காசும் கிடையாது, அதனால எனக்கு 2 ஒட்டகம் கொடுக்குறேன் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்களுக்கு அப்படி ஆத்திரம். இவர் இழுத்த இழுப்புல செவந்த மேனி இல்லையா, அந்த துணி அப்படி இறுக்கி செவந்து போச்சு, கழுத்து அப்படி செவந்து போச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் அட்டிக்கிறது ஆத்திரத்தோட வர்றாங்க. நம்ம 2 ஒட்டகம் தானே வேணும், இந்த ஆளுக்கு 2 ஒட்டகத்தை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறவருக்கு 2 ஒட்டகத்தை தூக்கி கொடுக்கிறதா இருந்தா எவ்வளவு இருந்திருக்கும், அதை சொல்ல வர்ற. ஒரு கேட்கிறவருக்குங்க 8 கொடுக்கலாம், அதை ஒரு 1/2 லிட்டர் அரிசியை கொடுக்கலாம், 1 லிட்டர் 1 கிலோ பேரிச்சம்பழத்தை கொடுத்து விடலாம். 2 ஒட்டகத்தை தூக்கி கொடுக்குறாங்க. 2 ஒட்டகம் வேணுங்கிறாரு. 2 ஒட்டகம் தானே வேணும், ஓட்டிட்டு போ. அவ்வளவுக்கு அங்க இருக்கு கஜானாவுல. ஒட்டகத்துக்கு தனியா இடம் ஜக்காத்தா வந்தது, ஆடுக்கு தனி இடம், மாடுகள் ஒரு பக்கம் கூஞ்சி கிடக்குது, பள்ளிவாச மூலையில கோதுமையா கூச்சி கிடக்குது, இந்த மூலையில பேரிச்சம்பழமா கூச்சி கிடக்குது. செல்வத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல. நான் தொட மாட்டேன், என் புள்ள தொடக்கூடாது, என் பொண்டாட்டி தொடக்கூடாது, என் சந்ததிகள் தொடக்கூடாது. ஒருத்தர் சொல்ல உலகத்துல இந்த மாதிரி நடந்த ஒரே ஒருத்தர் தான் வரலாற்றை தேடி பிடிச்சு கொண்டு வா, நாங்க தலைவரை ஏத்துக்குருவோம். இப்படிப்பட்ட தலைவரை ஏத்துக்கிட்டவன் தானே யாருக்கு பின்னாடி எல்லாம் போறான் பாருங்க. எப்படிப்பட்ட தலைவரை நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இந்த தலைவரை தன்னுடைய வழிகாட்டியா ஏத்துக்கிட்டவன் தான் கேடுகட்ட இந்த கலிசடைகளுக்கு பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதவன சலாம் கொடுத்ததுதான் தாமதம், வேக வேகமா ஓடுறாங்க. சலாம் கொடுத்தவனு வேகமா ஓடுற பழக்கம் இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்காருவாங்க, தஸ்பீகள் ஓதுவாங்க, சுப்ஹானல்லாஹ் இந்த மாதிரிலாம் ஓத வேண்டியதெல்லாம் இருக்குதான். ஓதி எல்லாரும் முதல்ல ஆண்கள் அப்படி உட்காருங்கம்பாங்க, பெண்கள் முதல் எழுந்து போயிருவாங்க, அப்புறமேல ஆண்கள் போங்கம்பாங்க, அப்புறமேல அவங்க போவாங்க. கடைசியா ஒரு நாள் தொழுக முடிஞ்சோ இல்லையோ வேக வேகமா உள்ள ஓடுறாங்க வீட்டுக்குள்ள. சகாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன ஒரு நாளும் இல்லாம இப்படி வேகமா சல்லாம் கொடுத்ததான் தாமதம் ஓடுறாங்களே. ஓடி கொஞ்ச நேரம் மறுபடியும் வர்றாங்க. நான் எதுக்கு ஓடுனேன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு ஓடுனேன்னு தெரியுமா? இஷா தொழுகை நேரத்தில் நடக்குது. எதுக்கு ஓடுனேன்னு தெரியுமா? தெரியலையே. ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு வந்தது ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி, அதை நான் வீட்டில் வைத்து விட்டேன். வீட்டில் வச்சிருந்த தொலை வந்துட்டேன். நான் மரணித்து விட்டால்
அது தங்களுக்கு உரியது என்று என் குடும்பத்தார் நினைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி ஓடோடி சென்று அதை விநியோகிச்சுட்டு வர்ற. வீட்டுல வெள்ளியை வச்சுட்டு மூத்தா போயிட்டா என்ன நினைப்பாங்க குடும்பத்தாரு? ஓ, நம்ம ரசூலுல்லாஹ் நமக்காக வாங்கி வச்சுட்டு போனது போல இருக்கு, வேணும்னு எடுத்துக்கிற மாட்டாங்க. நமக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சு அந்த வெள்ளி இருக்குல்ல, வெள்ளி பிஸ்கட், அந்த வெள்ளி கட்டியை என் குடும்பத்தாரு தங்களுக்கு உரியது நினைத்து பயன்படுத்திடக் கூடாது என்பதற்காகத்தான் வேக வேகமா ஓடி போய் விநியோகிச்சுட்டு வர்றேன். இப்படி ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். பொது வாழ்க்கையில ஈடுபட்டு மக்களை சுரண்டதுக்காகவே பொது வாழ்க்கையில ஈடுபடுறானுல. நேத்து வரைக்கும் சோத்துக்கு லாட்டரி அடிச்சவன்லாம் மாட மாளிகை கோல கோபுரங்களை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே, இவனும் எல்லாம் நம்மள வார்த்தை ஜாலங்களை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானே, இவர்களை எல்லாம் தலைவர் நினைச்சு நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கிறோமே. இந்த வரலாறு தியாகம், இந்த அற்புத வரலாறு பாருங்க, இந்த அதிசய வரலாறு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட தலைவரை நம்ம பெற்றிருக்கிறோம், பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். இந்த மாதிரி ஒரு மனிதன் உலகத்தில் எவனுக்கும் கிடைக்கல, இப்படி ஒரு தலைவன் நமக்கு கிடைச்சிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றதன் மூலமாக அப்படி ஒரு தலைவரை விளங்கித்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது மாதிரியான ஒரு அதிசய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இந்த எந்த அளவுக்கு அந்த நிலைமை ஆச்சு தெரியுமா? அவங்க மரணிக்கிறாங்க. மரணிக்கிற நேரத்தில் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அப்படின்னா சோத்துக்கு என்னதான் பண்ணாங்க? பொதுவா அந்த ஆன்மீகம் சொல்ற ஒரு பயிலும் சம்பாதிக்க மாட்டாங்க. இந்த ஆன்மீகம் வர்றான வியாபாரம் பண்ண மாட்டான். அரசியல்வாதிக்காச்சும் ஒரு 10 தொழில் இருக்கும், விளங்குதா? என்ன தியாசம் நடத்திக்கிட்டு இருப்பான். இந்த ஆன்மீகம் வர்றான அவன் வெறுமனே காணிக்கதான், அதுலயே காலத்தை ஓட்டி பண்ணும், உடம்ப வளைக்க கூடாது. இதுதான் ஆன்மீகம். இந்த ஷேഖ்னு வரக்கூடியவன், சாமியார்னு வரக்கூடியவன், மூலா நாக்கள் வரக்கூடியவன், இப்படி சொல்றவன் எல்லாம் உழைக்கவே மாட்டான். உலையாட்டடியனோ தான் ஆன்மீகத்தை தொழிலா தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவர் தான். அவர் மதகுரு தானுங்க. அவர் மன்னராக இருந்தாலும் மதகுரு, ஆன்மீக தலைவர். அப்ப மக்காவில் இருந்த வரைக்கும் செல்வ செழிப்பா இருந்தாங்க, சாப்பிட்டாங்க. மதீனாவில் எப்படி சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி வாழ்க்கை நடந்துச்சு, அதை பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மதீனாவுக்கு வந்த உடனே இந்த போர்க்களங்கள்ல பங்கெடுக்கிறாங்க இல்லையா? போர் நடக்குதுலங்க, பத்ர் போர், உஹது போர், கந்தக்கு போர், அகல் போர், எத்தனையோ போர்க்களங்கள். அன்றைய காலத்துல போர்ல ஒரு நடைமுறை இருந்துச்சு. என்ன நடைமுறைன்னா, சண்டை நடக்கும், 2 அணிக்கு சண்டை நடக்கும். ஒரு அணி ஜெயிக்கும், இன்னொரு அணி தோற்கும். தோக்குறவங்க வச்சு போட்டுட்டு போறாங்கல்ல அந்த பொருள், அதை எல்லாம் ஜெயிக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது அன்னைக்கு இருந்த நடைமுறை. அரசாங்கம் எடுத்துக்கிறது இல்ல, எடுத்து பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஒட்டகம் குதிரை வருவான், சண்டைக்கு வருவான், தோத்துட்டா எல்லாத்தையும் போட்டு போயிருவான். அதை பிரிச்சு நீ ஒரு ஒட்டகத்தை வச்சுக்க, நீ ஒரு குதிரையை வச்சுக்க, நீ அதை வச்சுக்க, நீ கேடயத்தை வச்சுக்க, வாழை வச்சுக்க, அவன் வச்சிருந்ததெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி போர்க்களங்கள்ல கனிமத்தாக கிடைக்கிற பொருளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஆடு வாங்குறாங்க. 100 ஆடு, 100 ஆடு கொண்ட ஒரு பண்ணை, அவங்களுடைய பிசினஸ் அதாங்க. 100 ஆடு, 100 ஆடு கொண்ட ஒரு பண்ணையை உண்டாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மேய்ப்பர். அவங்களுடைய கணக்கு என்ன தெரியுமா? இந்த 100 ஆடை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஆட்டை பிடிச்சிருவாங்க. ஒரு குட்டி போட்டா 100 எண்ணிக்கை குறைய விட மாட்டாங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 ஆடு இருக்கும்போது 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு குட்டி கிடைக்கும். 100 ஆடு இருக்கும் பொழுது ஒரு குட்டி பிறந்த உடனே ஒரு பெரிய ஆட்டை எடுத்துருவாங்க. அதை வித்து தான் என்ன செய்யறது, அதுல கோதுமை அதெல்லாம் வாங்கி அதை அடுத்த குட்டி வர்ற வரைக்கும் அதனாலதான் வயிறார சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. எவரு விட்டு காணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இல்ல. இந்த ஆடுதான் அவங்களுடைய வருமானம். இந்த பணத்தை தொடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும், யார்கிட்ட யாசகம் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் அவங்க என்ன அந்த மார்க்க பணியை செய்யணுமே. வேற பிசினஸ் லாபம் நட்ட பல விஷயங்கள் உள்ளது. அந்த மாதிரியான அடிப்படையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த போர்க்களத்தில் கிடைச்ச ஒரு நிலம், ஒரு தோட்டம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. போர்ல பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சுட்டாங்க. மரணிச்ச உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. உடனே பாத்திமா நாயகி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள், அவங்க அபூபக்கர்ட்ட போறாங்க. ஜனாதிபதி அவர்களே, இந்த தோட்டம் எங்க அத்தாவுடைய தோட்டம், எங்க வாப்பாவுடைய தோட்டம், அதை நீங்க எங்களுக்கு தந்துருங்க, நாங்க கஷ்டப்படுறோம். ஒரு தோட்டத்தை ஒண்ணு விட்டுட்டு தான் மௌத்தா போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு தோட்டம் அவங்களுடைய சொத்து. இந்த தோட்டத்தை கேட்டு போறாங்க. யார்ட்ட? அரசாங்கத்திட்ட இருந்து ஓசியா கேட்டு போகல, தன்னுடைய தகப்பனார் சொத்தை கேட்டு போறாங்க.
இந்த மாதிரி எங்க அத்தாவுடைய தோட்டத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் ஒரு ஆள் தான் வாரிசா இருக்கிறேன், அதனால என்கிட்ட தாங்கன்னு கேட்கறதுக்காக வேண்டி ஜனாதிபதிட்ட போறாங்க. உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பாத்திமாவே உங்களுக்கு தெரியாதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? நஹ்னு மஆஷிரல் அன்பியா லா நூரசு, நபிமார்களாகிய நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எங்கள் சொத்துக்களுக்கு யாரும் வாரிசு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரியாதா? அவர்களே சம்பாதித்து ஒரு சொத்தை வச்சுட்டு போனா கூட அதை புள்ள குட்டிகளுக்கு உரிமை கொண்டாட முடியாது, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொந்தமானது, அது தனக்கு உள்ள சொத்தை கூடங்க தன் புள்ள குட்டிக்கு சேராம ஆகிட்டு போயிடுறாங்க பாருங்க. நபியுடைய சொத்துக்களுக்கு நீங்க வாரிசு உரிமை கொண்டாடாதீங்க, தரமாட்டேன்ட்டாங்க. பாத்திமா நாயகி கேட்கிறாங்க, நபிகள் நாயகத்துடைய விருப்பத்துக்கு மாற்றமா தரவே மாட்டேன், அந்த விளையாட்டு வச்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொத்துக்கு யாரும் வாரிசு இல்லைன்ட்டாங்க, எல்லா சமுதாயமும் வாரிசு, அதனால அது அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு தரமாட்டேன். இப்படி ஒருத்தர் கற்பனை பண்ணி கதை மாதிரி தெரியலையாங்க, உண்மையான வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரரு இப்படி யாரா வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த ஒரு நோக்கமும் அவர் கிடையாது. இந்த மார்க்கத்தை சொன்னதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க. இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தை சொன்னதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த நோக்கமும் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், இது பணத்துல உரசி பார்த்தாலும் அது சொக்க தங்கம். பணத்துல உரசி பார்த்து ஒரு எல் முனை அளவு கூட இவர் காசுக்கு இதை பண்ணிருப்பாரோன்னு நினைக்க முடியாது. ரெண்டு வகையில இருந்ததை இழந்தார், சம்பாதிக்க 1000 வழி இருக்கும் போது தனக்கு தானே தடை போட்டுக் கொண்டார், தான் சம்பாதித்த பொருளும் கூட தன்னுடைய வாரிசுக்கு போகக்கூடாது என்று தீர்மானமாக உத்தரவு போட்டு போயிட்டார். இப்படி ஒரு தலைவர் காசுல உரசிட்டீங்க. அடுத்து மனுஷனை கெடுக்கிறது என்ன? சில பேர் இருக்கான் காசை பத்தி கவலைப்பட மாட்டான், புகழ். இந்த புகழ் போதை இருக்கு பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர், காசை விட டேஞ்சருங்க. சில பேர் இருப்பாங்க ஊனாமானான்னு சொல்லுவோம் நாங்க, உற்சாகம் அடைந்து 10 காசு கொடுக்க மாட்டான், கொஞ்சம் அப்படி ஏத்தி விடுங்களேன் 100 ரூபாய் கொடுத்துருவான். இந்த ஐஸ் வச்சு என்னங்க உங்களை தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போனா உங்களை பத்தி தான் ஊரெல்லாம் பேச்சா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு ஏழைக்கு எத்தனா கொடுக்காதவன் 100 ரூபாய் எழுதிக்கிறங்க அப்படிமா. எதுக்கு? இந்த உங்களை பத்தி தாங்க எல்லாரும் பேசுறாங்க. இது பெரிய பெரிய போதை, தண்ணி அடிக்கிற போதையை விட பல மடங்கு மோசமான போதை. இந்த புகழ் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா எங்க எது என்னவும் செய்வான், புகழுக்காக வேண்டி தன்னுடைய பேரை சொல்லணும், சாவுறதுக்கு தயாரா இருப்பான். செத்தா புகழ் கிடைக்கும் சாவுறவன்லாம் இருப்பான். தீக்குடி சாவுறான்ல, புகழ் வெறிதானுங்க. எவனோ செத்தாங்கிறக்காண்டி அது நோட்டீஸ் அடிச்சு விட்டுவானா, தீக்குளித்த தியாகியவர்களுக்கு இவன் அதை பார்க்க போறதில்ல, அனுபவிக்க போறதில்ல, பேரு. இப்படி இந்த புகழுக்கு வெறி பிடிச்ச அலைகிறது இருக்குது, எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கு, எல்லாத்தையும் இந்த வீக் இருக்குது. அல்ல அதுல இருந்து காப்பாத்தி எடுக்கணுங்க. இந்த அந்தஸ்து சும்மா நேரத்தையும் சும்மா இருப்பான், அப்படி மக்கள் எல்லாம் அவர் பாக்குறது, அவர் பின்னாடி ஒடி சுத்தி நிக்கிறது, அவருடைய கையெழுத்துக்காக அலைகிறது, அப்படின்னு ஒரு அந்தஸ்து வரக்கூடிய நேரத்தில் இவனுக்கு வரக்கூடிய அந்த வெறி இருக்கு பாருங்க, எங்கேயோ கொண்டே விட்டுரும். இதுக்காக வேண்டி ஒருத்தன் காசையெல்லாம் இழக்குவான், எவ்வளவே அள்ளி இறக்குவான். அந்த குடைவள்ளல் இந்த குடைவள்ளல் போஸ்ட் அடிச்சு பாருங்களேன், எல்லாம் விழுந்துருவான், சோத்துக்கு இல்லாட்டாலும் கொடுப்பான். இப்படிப்பட்ட மனெல்லாம் இருக்கிறான். அப்ப இந்த பணத்துக்கு அடுத்தபடியாக ஒரு புகழுக்கு இந்த ஆள் இப்படி பண்ணிருப்பாரோ? என்ன புகழுக்கு? இந்த மாதிரி ஒரு புகழை அடைவதன் மூலமாக என்னவெல்லாம் கிடைக்குது? அவருக்கு முன்னாடி 4 பேர் கை கட்டி நிக்கிறாங்க, அவர் காலில் விடுவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது அவரே வாழ்க, அவர் வாழ்க, அப்படியே அவருக்கு அப்படியே அது என்னமோ மாதிரி இருக்குங்க. இந்த வாழ்க வாழ்கன்னு கேட்கும் பொழுது அப்படியே ஏறுமலை இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்காக என்ன, அந்த புகழ்ந்து வரும்பொழுது அவன் ஆட்சிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஒரு மக்கள் தனக்கு பின்னாடி வர்றாங்கன்னு தெரியும் போது வரக்கூடிய அந்த சைத்தான் தலையில ஏறி உட்கார்றது இருக்குது, அது ரொம்ப டேஞ்சர். ரொம்ப கவனமா இல்லைன்னா விரட்டி அடிச்சிடும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல எல்லாம் மயங்கணும்னா ஆள் அவுட், அதோட அவுட், அவன் ஒண்ணுமில்லாம போயிருவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, இந்த புகழுக்காக வேண்டி இப்படி பண்ணிருப்பாரோ? காசையெல்லாம் விட்டு எரிஞ்சு இப்படி நம்மள 4 பேர் அப்படியே பின்னாடி 10 பேர் வரணும், முன்னாடி 10 பேர் வரணும். அது புகழ் தான் வந்துருது இல்ல, நம்ம மட்டும் தவறு தீ குடிச்சிட்டு வந்துருவோம். புகழ் வந்துட்டா அங்கிட்டு 10 பேர், வலது பக்கம் 10, இடது பக்கம் 10. நம்ம வரக்கூடிய கார் போறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு தலைவர் வர்றார், தலைவர் வர்றார், நடக்குதா இல்லையா?
ஒவ்வொரு தலைவனுக்கு நடக்குதுங்க இது. இதுல எல்லாம் அவனுக்கு ஒரு கிக்கு ஏறும். இந்த மாதிரி நோக்கத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்களா? கால்ல போட்டு புகழ மிதிச்ச ஒரே தலைவருங்க. கால்ல போட்டு ஒரே மிதியாக இந்த புகழ மிதிச்ச ஒரு தலைவர். பேரே புகழுக்குரியவர் தான். அவருக்கு பேரே முகமதுன்னு வச்சாங்க. தனக்கு முன்னாடி புகழ்றது, பாராட்டுறது, அளவுக்கு அதிகமாக தன்னை கடவுள் நிலைக்கு உயர்த்துறது, எட்டி மிதிச்ச ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்றால் தன்னை பின்தொடர்ந்து 2 பேர் வருவதை அவர்கள் விரும்பியதில்லை. தனக்கு பின்னாடி 2 பேர் வரணும்னு விரும்ப மாட்டாங்க. ஓடான்றாங்க. எதுக்கு பின்னாடி வர்ற? நீ எதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வரணும்? தனக்கு பின்னாடி 2 பேர் வருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். புகழுக்கு ஆசைப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்திலேயே எங்களுக்கு ரொம்ப விருப்பமானவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகத்தில் உள்ளவர்களையே எங்களுக்கு ரொம்ப விருப்பம்னு ஒரு ஆள் இருப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவர்கள் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது வருவாங்க. யாரும் எழுந்து நிற்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களே, நபிகள் நாயகம் வர்றாங்களே நாங்க எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் எழுந்து நிற்க மாட்டோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையாக தடை செய்திருந்தார்கள். அப்ப தான் வரும் பொழுது தனக்காக ஒருவர் எழுந்து நிற்க கூடாது என்று தடை செய்த ஒரு மனிதருங்க புகழ விரும்புறாளா? தான் வரும்போது தனக்காக யாரும் எழுந்து நிற்க கூடாது, தனக்கு முன்ன பின்ன யாரும் வரக்கூடாது, பந்தா காட்டுறதுக்காக வேண்டி பராக்கு சொல்லுவான். அந்த காலத்துல அதுக்குன்னே ஒரு சம்பளம் கொடுத்து கூட்டம் இருப்பான் அரசர்களுக்கு. பராக்கு சொல்றது, பராக்குன்னா தலைவர் மன்னர் வர்றான்னு அர்த்தமா. இதுக்கு சம்பளத்துக்கு ஆள் நியமிச்சு வச்சிருப்பாங்க. பழைய காலத்து சரித்திரங்களை படிச்சு பார்த்தா தெரியும். அதாவது வர்றதை அறிவிக்கிறதுக்காக வேண்டிய வர்றார் பராக் பராக் பராக்குமா, மக்கள்லாம் கவனமா கை கட்டி நிக்கணும், வரப்போறார் மன்னர். இதுக்குன்னு சம்பளத்துக்கு ஆள் நியமிச்சு வச்சிருந்தான் அந்த காலத்துல எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வரும்போது ஒரு ஆள் எந்திரிக்க கூடாது, உட்கார்ந்தால் உட்கார்ந்தா இருக்கணும், மனுஷனுக்கு மனுஷன் எந்திரிக்கிற விளையாட்ட கூடாது. இவர் அப்புகளை விரும்பினாரு. ஒண்ணுமில்லாத கேடுகட்ட மலஜலத்தை சுமந்து எல்லா வகையான ஒழுக்கக்கேட்டிலையும் விபச்சாரம், தண்ணி எல்லாத்திலையும் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த கேடுகட்ட தலைவர்களுடைய காலில் விழுந்து கும்பிடுறான பாக்குறீங்கல்ல. முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு கும்பிடுறாயா? முஸ்லீம் பேரை வச்சுக்கிறான், ஜெயலலிதா காலில் விழுறான். முஸ்லீம் பேரை வச்சுக்கிறான், கருணாநிதி காலில் விழுறான். முஸ்லீம் பேரை வச்சுக்கிறான், இந்திரா காந்தி காலில் விழுறான். அப்ப இந்த மாதிரி மனுஷனுடைய காலில் விழுந்து தன்னையே தாழ்த்தி கொள்றான. மனிதனுடைய எல்லா தன்மைகளும் தலையில தாங்க இருக்குது. 6 அறிவுங்கிறான, 6 அறிவும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் தலை தானே. தொட்டு அறிகிற அறிவு தலையில இருக்குது, அது பூரா உடம்பு பூரா வியாபித்து இருக்குது. பார்க்கிற அறிவு தலையில தான் இருக்குது. கேட்கிற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது. சுவையை அறிகிற அறிவு இருக்கிற, ருசிக்கிற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது. அப்ப முகர்றது இருக்க, இது நாட்டு நல்ல மனம், இது மஜ்முஆ, இது ஃபிர்தௌஸ், இந்த உணர்றது இதுவும் தலையில தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல 6வது அறிவுங்கிறம மூளை, அதுவும் தலையில தான் இருக்கு. 6ம் சேர்ந்து இருக்கிற இடம் மண்டை தலை. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் சொல்லக்கூடிய 5 புலன்களும் 6வதாக இருக்கக்கூடிய பகுத்தறிவும் சேர்ந்து இருக்கிற ஒரு பாட்டு, ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னா அதான் மனிதனுடைய தலை. இதை கொண்டு போய் ஒரு மனுஷன் காலில் கொண்டு வைக்கிற பாவி, எவ்வளவு பெரிய கிரீடம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் மலைஜலத்தை மிதிச்சு சாக்கடையில மிதிக்கக்கூடிய ஒரு காலில் கொண்டு வச்சு உன்னை தாழ்த்திக்கிறிய, எவ்வளவு பெரிய கிரீடத்தை காலில் போட்டு மிதிக்கிறிய பாவி. நபிகள் நாயகம் அப்படி ஒருத்தன் காலில் விழுகிறதா இருந்தா அந்த மனிதர் காலில் விழுந்திருக்கலாமுங்க. ஒரு மனிதர் காலில் விழுகிறதா இருந்தா அதற்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருந்துச்சு. விழணும்னு இருந்தால் வந்து கேட்கிறாரு. முஆத் இப்னு ஜபல் ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர். அவர் ஊரா சுத்துறாரு வியாபாரத்துக்காக வேண்டி. அந்த நாட்டில எல்லாம் பாக்குறாரு, தலைவன்னா காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அந்த நாடுகளில் போற வீட்டுல எல்லாம் பாக்குறாரு, ராயித்துஹும் யஸ்ஜுதூன லிமர்சுபானின் லஹும், தங்களுடைய தலைவர்களுக்காக சிரம் பணிகிறார்கள். மக்கள் எல்லாம் காலில் விழுறாங்க. இத முஆதுங்கிற சஹாபி நபி தோழர் பார்க்கிறார். பார்த்துட்டு மனசில் நினைக்கிறாரு, என்னடா இவங்க காலில் போய் விழுறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு தகுதி இருக்குது,
நம்ம மதீனாவுக்கு போன உடனே முதல் வேலையா நம்ம போய் ரசூலுல்லாஹ் கால்ல விழுந்துறணும் அவர் கணக்கு பண்றாரு. இவங்க விழுவுறதெல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த சம்பவம். வெளியூருக்கு போறாரு, அங்க ஒவ்வொரு தலைவனுக்கு முன்னாடி மக்கள் காலில் விழுவுறாங்க. இத பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இவங்களுக்கு காலில் எல்லாம் விழுவுறதுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு தகுதியான ஆளுக்க, அவங்க காலில் போய் நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வர்றாரு. வந்து இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல ஊர்களுக்கு போனேன், அங்க உள்ள மக்கள் எல்லாம் தலைவருடைய காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக பணிகிறார்கள். அந்த அஹ்வான் துஸ்தவிலக்க சாஷ்டாங்கமாக பணிவதற்கான முழு தகுதி உங்களுக்கு தான் இருக்குது, நான் உள்ள போறேன் அப்படிங்கிறார். விழுந்துட்டு போட்டாங்களா? நல்லா விழுந்துட்டு போ, என்னை விட்டு வேற யார் காலில் விழ போற உழுவு அப்படி சொன்னாங்களா? இந்த பாவிகள்லாம் சொல்றாங்க, எல்லா உழுவுறான இவனை விட காடு கட்டுவாங்க. யாரு போய் உழுவுறானோ காலில், இவன் யாரும் ஏமாத்திருக்க மாட்டான், இவன் மோசடி செஞ்சிருக்க மாட்டான், இவன் ஊர் பணத்தை உலையில போட்டிருக்க மாட்டான், இவன் எந்த பொம்பளையும் தப்பா நடத்திருக்க மாட்டான், இவன் தண்ணி அடிச்சிருக்க மாட்டான், எல்லாம் இருக்கு அவன்கிட்ட. யாரு காலில் விழுவுறானோ அவன் நாணயம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, நேர்மை இருக்காது, நல்ல செயல்கள் இருக்காது, அவன் காலில் போய் இவன் விழுகுறாங்க. இதெல்லாம் இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழுறேன் அவர் அனுமதி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சிரம் பணிய அனுமதி கிடையாது. அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவியை அவ்வாறு செய்ய சொல்லியிருப்பான், அதுக்கு அனுமதி கிடையாது. ஏன் கணவன் மனைவின்னு சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கே விடக்கூடாது. கணவன் மனைவி ஏன் சுட்டி காட்டுறாங்கன்னா, அங்கதான் தலை காலெல்லாம் வித்தியாசம் கிடையாது. இவன் தலை அவ காலில் பட்டாலும், அவ கால இவன் தலை பட்டாலும் அதை கண்டுக்கிறாத ஒரு இடம் அந்த ஒரு இடம் தான் இல்லையா? அதனால அந்த காலு தலைங்கிற வேறுபாடு இல்லாத ஒரு உறவு இருக்குன்னு சொன்னா அது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவு தான். அதுக்கே அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதுக்கு இல்லாட்டி எனக்கு அப்புறம் நீங்க காலில் விழுவுறது முடியாது, பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப எந்த மனிதன் காலில் எந்த மனிதன் விழக்கூடாதுன்னு சொல்லி தன்னையே முன்னுதாரணமா நிறுத்தி காட்டினாங்களே. புகழுக்கு பணிஞ்சாங்களா? புகழ் அவங்கள மயக்குனுச்சா? புகழ்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, உடனே கண்டிக்கிறாங்களா? துத்துருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, மேரியுடைய மகன் இயேசுநாதரை கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். மக்கள் புகழும் போதெல்லாம் இந்த புகழை கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? இப்படித்தான்ப்பா இயேசுவை பண்ணிவிட்டாங்க, கடவுள்ட்டாங்க, கடவுளுக்கு புள்ளன்ட்டாங்க, கடவுளுடைய குமாரன்ட்டாங்க, அவரே தான் கடவுள், கடவுளே தான் அவருன்ட்டாங்க. இந்த விளையாட்டு இங்க வச்சுப்படாத. இயேசுவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். வலாக்கின் கூலு அப்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். அதை தாண்டிராதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லு, அதான் எனக்குள்ள உரைப்புகள். அல்லாஹ்வுடைய செய்தியை உங்களுக்கு சொல்லி தந்தவன், அதை தாண்டி போயிடக்கூடாது. சொல்லி தந்ததனால் நான் கடவுள் இல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை. என்னை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று பேசுங்கள். அதை தாண்டி கடவுள் தன்மையை கொடுக்கிற மாதிரி எல்லாம் பேசிடாதீங்க. இன்னைக்கு எவனே கடவுள்ங்கிறாங்க, கடவுளை எல்லாம் போஸ்டர் அடிக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொன்னாலும், கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆட்கள்லாம் கடவுளான கூத்த பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கா பார்க்கிறோம். புத்தர் தான் சொன்னாரு. புத்தர் எதுக்கு வந்தாரு? கடவுளை சொல்ல வந்தார். அவரு அந்த அன்பே கடவுள்ன்றாரு, அன்பே சிவம். புத்தர் ஒரு நாத்திகர். அன்பு செலுத்துறதாண்டா கடவுள், கடவுள்னு ஒண்ணு கிடையாதுன்றாரு புத்தர். அவரை பிடிச்சி கடவுளாக்கினார். அது கடவுளே இல்லைன்னாரு, அவரை பிடிச்சி கடவுளாக்கி அவர் பல்லுக்கு கோயில் கட்டி வச்சுக்கிறான். புத்தருடைய பல்லுக்கு இலங்கையில கோயில் இருக்கு, அதெல்லாம் வெடி கொண்டு வச்சாங்க கண்டியில. கொஞ்ச நாளைக்கு வந்து அடிச்சாங்கல்ல, புத்தர் பல்லு இருக்கும்போது அடிச்சு போயிட்டாங்க. அப்ப புத்தருடைய பல்லுக்கு போய் என்ன செஞ்சிருக்கான்? கோவில் கட்டி வச்சிருக்கான், பல்லுக்கு கோவில். இப்படி எல்லாம் ஒரு கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆளுக்கு கடவுள். அண்ணாதுரை கடவுள் இல்லைன்னாரு, அவருக்கு பத்தி சாம்பிராணி சூடம் பூசை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சமாதியில.
பெரியார் இல்லைன்னாரு. அவருக்கு மலர் வளையம் மலர் மாலை நடந்துகிட்டு தான் இருக்குது. வேற மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப கடவுள் இல்லைன்றமெல்லாம் கடவுளாய் தொலைச்சுட்டான். யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னாங்க அவ்வளவு இன்னைக்கு கடவுளுங்க, எல்லா தலைவர்களும் கடவுள் ஆகிவிட்டான். இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆட்களை எல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறான். இந்த மாமனிதர் இருக்கார, புகழுங்கிறது எந்த புகழுக்கு எவனும் மயங்கிடுவானோ, மயங்காதவனே கிடையாது. மயங்கலன்னா சேர்த்து கொஞ்சம் அடிச்சா விழுந்துருவான். காசு மாதிரி தான், லேசா புகழ்றிய உழுக மாட்டான், கொஞ்சம் அதை கொஞ்சம் தோசை ஏத்தனா விழுந்துருவான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துல இந்த புலவர்கள் இருக்கானுல